ஒரு பதியம் சொல்லிடலாம். அலங்கொன்முத்தும் மாமணியும் போதம் கலங்கன் தன்னில் ஒன்று கரைக கலிக்காடே வலங்கொன்மழு ஒன்று உடையாயின் கிடையாயனேத்தே அலங்கள் சூட்டவல்லார் அலங்கள் சூட்டவல்லார்க்கு அடையா வருணோயே ஒளியாய பாரில் பொங்கும் உயர்தல்வ காடியீதன் கடலே பேணும் சம்பந்தம் காடும் மனத்தால் உடைத்தமிழல் இவையே வல்லார் பாடினீங்க வானோர் உலகின் மகிழ்வாரே. நலங்கொள் முத்தும் மணியும் அணியும் திரள் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரைசேர் கலிக்காழி. கலங்கள் தன்னில் கப்பல்ல என்னென்ன வருது? முத்து மணி அணி. எப்படி வருது? ஓதம் உந்தி தள்ளுதலினாலே வருகிறது. நலங்கொள் முத்தும் மணியும் அணியும் திரள் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரைசேர் கலிக்காழி வலங்கொள் மழு ஒன்று உடையாய். மழு ஏந்தி இருக்கிறான், அது வெற்றியுடைய மழு. அதனால வலங்கொள் மழு ஒன்று உடையாய் விடையாய் என ஏத்தி. மழு சங்காரத்துக்கு, விடை தர்மத்துக்கு. அலங்கல் சூட்ட வல்லார், பாமாலை சூட்டுபவர், அவர்களுக்கு அருநோய் அடையா என்று சொன்னார். அடுத்த பாட்டு. ஊரார் உவரி சங்கம். ஊர் ஆர் ஊர்தல் பொருந்திய அர்த்தம். ஊரார்னு அப்படி அர்த்தம் இல்ல. ஊர் ஆர் உவரி சங்கம். உவரினா கடல், கடல்ல இருக்கிற சங்கு, ஊர்ந்து வருதலை பொருந்திய சங்கு. ஊர் ஆர் உவரி சங்கம் வங்கம் கொடு வந்து காரார் ஓதம் கரைமேல் உய்த்தும் கலிக்காழி உயர்த்தும் கலிக்காழி நீரார் சடையாய் நெற்றி கண்ணா. ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம். சடையில நீரு, நெற்றியில நெருப்பு. நீரார் சடையாய் நெற்றி கண்ணாய். நெற்றி கண்ணாய் என்று நெற்றியிலே நெருப்பு கண்ணினை உடையவனேன்னு அர்த்தம் பண்ணணும். எதனால? அங்க நீரார் சடைன்னு பண்ணிருக்கிறார் இல்லையா, அதனால அந்த முரண் காட்டணும். அதுக்காக நீரார் சடையாய் நெற்றி கண்ணா என்றென்று பேராயிரமும் பிதற்ற தீரும் துணிதானே. 1000 பேரால சொல்லி அவனை வழிபடலாம். சகசரநாமர்ச்சனை. பேராயிரமும் பிதற்ற தீரும் துணிதானே. வடிகொள் பொழிலின் மழலை வரிவண்டு இசை செய்ய. வடி கொள் பொழில், திருந்திய பொழில். வடி என்பதுக்கு திருத்தம் அர்த்தம், அல்லது வடி என்பதுக்கு மாம்பிஞ்சுன்னு அர்த்தம் பண்ணி மாமரங்கள் சூழ்ந்த பொழில் என்று அர்த்தம் பண்ணலாம். வடிகொள் பொழிலின் மழலை வரிவண்டு இசை செய்ய. வரிவண்டினுடைய இசையை மழலையாக சொல்லுகிறார். மழலை வரிவண்டு இசை செய்ய கடிகொள் போதில் தென்றல் அணையும் கலிக்காழி. கடிகொள் போது மனம் மிக்க மலர், அந்த மலர்ல தென்றல் அணையும் கலிக்காழி. முடிகொள் சடையாய், சடைமுடிய உடையவன் அர்த்தம். முதல்வா என்று முயன்று ஏத்தி அடி கைதொழுவார்க்கு இல்லை அல்லல் அவலமே. அல்லலும் அவலமும் இல்லை. மனைக்கே ஏற வளம் செய் பவளம் வளர்முத்தம் கனைக்கும் கடலுள் ஓதம் ஏறும் கலிக்காழி. கடலில ஓதம் அலையினால பவளத்தையும் முத்தத்தையும் கொண்டு வந்து கடற்கரையில இருக்கின்ற ஊர்கள்ல வீடுகளுடைய முற்றந்தோறு சேர்க்கிறது. அதை சொல்றார். மனைக்கே ஏற, வீட்டிலே வந்து பொருந்தும்படியாய், வளம் செய் பவளம் வளர் முத்தம் கனைக்கும் கடலுள். கனைக்கும் கடல் சப்தம் செய்கின்ற கடல் அர்த்தம். கனைக்கும் கடலுள் ஓதம் ஏறும் கலிக்காழி பனைக்கை பகட்டீர் உரியாய். பகடு யானை, யானையினது ஈரமான உரியை உடையவன் அல்லது ஈர்ந்து கொள்ளப்பட்ட உரியை உடையவன். அந்த யானை கடைமொழி பனைக்கை. பனை போலும் கை, துதிக்கையை பனைக்கு ஓமை சொல்றது. பனைக்கை பகட்டு ஈர் உரியாய் பெரியாய்
என பேணி நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. பருதி இயங்கும் பாரில் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மண்ணோர் விரும்பும் கலிக்காழி சுருதி மறை நான்கான செம்மை தருவானே. சுருதி மறை கேட்கப்படுவதாகிய மறை. சுருதி என்ற சொல்லுக்கு கேட்கப்படுவதுன்னு அர்த்தம். ஸ்ரோத்திரம்னா காதுக்கு பேரு. ஸ்ரோத்திரத்தினாலே கவரப்படுவதாகினாலே அதுக்கு சுருதி அப்படின்னு பேரு. எல்லாமே ஸ்ரோத்திரத்தினாலதான் கவரப்படுகிறது. இருந்தாலும் அது மட்டும் காதினாலேயே கவரப்படுவது, கையால எழுதி படிக்கப்படுவதில்லை. அதனால இதுக்கு சுருதி அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு. தமிழ்ல கேள்வி அப்படின்னு பேரு. வேதத்துக்கு கேள்வின்னு பேரு. சங்க காலத்துல பரிபாடல் என்ற நூல்ல வேதத்தை கேள்வி என்ற பெயரால சொல்லி இருக்கிறார். எனவே இங்க சுருதி மறை என்பது கேட்கப்படுவதாகிய, கேள்வி ஒன்றானாலேயே அறியப்படுவதாகிய மறை என்று அர்த்தம். சுருதி மறை நான்கான செம்மை தருவானை கருதி எழுமின் வழுவாவண்ணம் துயர் போமே. வழுவாவண்ணம் கருதி எழுமின், அதனாலே உங்களுக்கு துயரம் போகும் என்று அப்படி அர்த்தம் பண்ணணும். வழுவாவண்ணம் என்பது கருதி எழுமின் என்பது சேர்த்துக் கொள்ளணும். மந்தம் மருவும் பொழிலில் எழிலார் மது உண்டு. மந்தம் மந்த மாருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளந்தென்றல். மாருதம்னா காற்று, மந்த மாருதம்னா இளங்காற்று. எனவே தென்றற் காற்றுன்னு அர்த்தம். மந்தம் மருவும் பொழிலில் எழிலார் மது உண்டு கந்தம் மருவ வரிவண்டு இசை செய் சலி கலிக்காழி பந்தம் நீங்க அருளும் பரனே என ஏற்றி. சிவபெருமானை வழிபடும் பொழுது என்னவென்று ஏற்ற வேண்டும்? பந்தம் நீக்க அருளுவாயாக, பந்தம் நீங்கும்படியாய் அருள் செய்கின்ற பரனே என்ற அர்த்தம். என்ன அர்த்தம் அதுக்கு? நகரம் நீங்கும்படியாய் அருள் செய்பவனே என்ற அர்த்தம். நான் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நகரம் நீங்கி சிவய சிவய என்று சொல்லும்படியாய் அருள் செய்ய வேண்டும். அதுதான் பந்தம் நீங்கும்படியாய் அருளுவது என்ற அர்த்தம். பந்தம் நீங்குச்சுன்னு சொன்னா நகரம் போயிற்றுன்னு அர்த்தம். நகரம் போயிட்டுன்னா மகரம் தானே போயிட்டுன்னு அர்த்தம். அப்புறம் மிச்சம் இருக்கிறது அதுதான். அதுதான் பந்தம் நீங்கும்படி அருளும் பரணே. பந்தம் நீங்கும்படி அருளும் பரணேன்னா நம்ம கோயில்ல போய் பந்தம் நீங்கும்படி அருளும் பரணே அப்படின்னு வழிபடுறதுனா மனைவி மக்களுடைய உறவு போக வேணும், சொத்து சுகத்தினுடைய உறவு போக வேணும், அப்படி வழிபடுறது இல்லை. அவைகளோடு இருந்தும் அவைகள் நகர மகரங்கள் என்று அறிந்து வகரத்திலே நிற்கின்ற ஒரு உணர்வு பெற வேண்டும். அப்படி அருள் செய்ய வேண்டும் அவர். அதனால பந்தம் நீங்க அருளும் பரனே என்று ஏத்தி சிந்தை செய்வார். செம்மை நீங்காதிருப்பாரே. செம்மை நீங்காதிருத்தல்னா என்ன அர்த்தம்? சிவத்தை நீங்காதிருப்பார்கள். பந்தம் நீங்க அருளும் பரனே என்று ஏத்துபவர்கள் செம்மை நீங்காதிருப்பார். பந்தம் நகர மகரம், அதை நீங்கினா அருளும் வகரம். செம்மை நீங்காதிருத்தல் சிகரம். இந்த ரெண்டு வரியில 5 எழுத்தையும் வச்சு பார்த்துக்க வேண்டியது. பந்தம் நீங்க அருளும் பரனே என ஏத்துவார், ஏத்தி சிந்தை செய்வார். செம்மை நீங்காதிருப்பார். அது என்ன செம்மை? திருநின்ற செம்மை. திருநின்ற செம்மை என்பது சிவபோகம் நிலைத்திருக்கின்ற சிவம், அப்படி அர்த்தம் பண்ணும். திரு என்பது சிவானுபூதியாகிய செல்வத்தை சொல்லும். பந்தம் நீங்க செம்மை நீங்காதிருப்பாரே. புயலார் பூமி நாமம் ஓதி புகழ் மல்க கயலார் கண்ணார் பண்ணார் ஒலிசை கலிக்காள். புயலார் பூமி நாமம் ஓதி புகழ் மல்க. பூமி என்பது பூமியில இருக்கிற மக்களை குறிக்கிறது. இந்த மக்களுக்கு புகழ் வேணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா சீர்காழியினுடைய 12 பெயரையும் சொன்னா போதும், புகழ் வரும். புயலார் பூமி நாமம் ஓதி. நாமம் ஓதி என்பது தன்னுடைய தலத்தின் பெயரை சொல்லி புகழ் மல்க கயலார் கண்ணார் பண்ணார் ஒலிசை கலிக்காள். அதை நாம சிரமப்பட்டு சொல்ல வேண்டியில்லை. அந்த ஊருக்கு போனா போதும், அங்க இருக்கின்ற மகளிர்கள் எல்லாம் பண்ணிலை அமைத்து அதை பாடிக்கொண்டிருப்பார்கள். அதை கேட்டாலே நமக்கு தன்னை போல அந்த ஊர்களுடைய நாமம் வரும். அதை நாமும் சொல்ல ஆரம்பிப்போம். அதனால கயலார் கண்ணார் பண்ணார் ஒலிசை கலிக்காளி. கண்ணார் கண்ணினை உடையவர், பண்ணார் ஒலி பண் பொருந்திய ஒலி. பண் பொருந்திய ஒலி செய்தலாவது பாடுதல் என்ற அர்த்தம். இந்த உலகம் புகழ் மிகும்படியாய், உலக மக்கள் புகழ் மிகும்படியாய் சீர்காழி தலத்தினுடைய நாமத்தை அந்த தலத்தில் இருக்கின்ற பெண்கள் பண் பொருந்திய பாடலிலே வைத்து பாடுகிறார்கள் அப்படிங்கிறது கருத்து. கயலார் கண்ணார் பண்ணார் ஒலிசை கலிக்காழி பயில்வான் தன்னை. அதிலே பழகி இருப்போம். பயிலுபவன் பயில்வான், பயிலுதல் பழகுதல். பயில்வான் தன்னை
பத்தி ஆற தொழுதேத்த, நிறைந்த பத்தியினாலே தொழுதேத்த வேண்டும். பத்தி ஆற தொழுதேத்த முயல்வார் தம்மேல் வெம்மை கூற்றம் முடுகாது. சிவனடியாரிடத்து கூற்றுவன் அணுக மாட்டான் என்று கருத்து. அதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சிவனடியார் என்பவர்கள் அசுத்தமாயை நீங்கி சுத்தமாயில் உள்ள புவனத்திலே போனவர்கள். அவர்கள் கால தத்துவத்தை கடந்தவர்கள். கால தத்துவத்துல இருக்கிற வரையிலும் தான் கூற்றுவனுடைய ஆட்சி செல்லும். கால தத்துவத்தை கடந்து மேல போயிட்டா கூற்றுவனுடைய ஆட்சி செல்லாது. காலையில படிச்ச சுத்த புவனத்துல இருக்கிறவங்க யார் யாருன்னு, சுத்த புவனத்துல இருக்கிறவங்க விஞ்ஞான கலர்ல அதிகாரமல வாசனை மாத்திரம் உடையவர்கள். அவங்க எதை கடந்து வந்தாங்க? அசுத்தமாயே கடந்து வந்தாங்க. கால தத்துவத்தை கடந்து போயிட்டாங்க. அதனால அவர்களுக்கு கூற்றுவனுக்குல வேலை இல்லை, கூற்றுவனுக்கு அவர்களிடத்துல வேலை. வெம்மை கூற்றம் முடுகாது. அரக்கன் முடிதோள் நெறிய அடர்த்தான் அடியார்க்கு கறக்ககில்லாது அருள் செய்பெருமான். மேலை பதியங்கள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்க அந்தணர்கள் கரவாது ஈவார்கள் அப்படின்னு படிச்சோம். இங்க அங்க இருக்கிற இறைவன் அடியார்க்கு கரவாது அருள் செய்வான் அப்படிங்கிறது சொல்றாரு. அடியார்க்கு கறக்ககில்லாது அருள் செய்பெருமான் கலிக்காழி பறக்கும் புகழான் தன்னை ஏத்தி பணிவார் மேல் பெருக்கும் இன்பம் துன்பமான பிணி போமே. துன்பமான பிணி போகும், இன்பம் பெருக்கும். மானாய் உலகம் கொண்ட மாலும், மானாய் பிரம்மச்சாரியாக வாமனனாக வந்தான்ல, மானாய் உலகம் கொண்ட மாலும் மலரோனும். அங்க பாருங்க, திருவிநாயனாகி மால்னு பாடினார். அது எவ்வளவு பெருசா இருக்கு. இங்க மானாய் உலகம் கொண்ட மால் அப்படின்னு பாடுறார். மானாய் உலகம் கொண்ட மாலும் மலரோனும் காணா வண்ணம் எரியாய் நிமிர்ந்தான் கலிக்காழி பூனார் முலையாள் பங்கத்தானே புகழ்ந்தேத்தி கோணா நெஞ்சம் உடையார்க்கு இல்லை குற்றமே. புகழ்ந்தேத்தி கோணா நெஞ்சம் உடையார்க்கு. கோணா நெஞ்சம் கோணுதல் இல்லாத நெஞ்சம் அர்த்தம். கோணுதல் இல்லாத நெஞ்சம், கோணுதல் உடைய நெஞ்சம்னா என்ன நெஞ்சம் அப்படின்னா, யான் எனது என்ற செருக்கு இருக்கிற நெஞ்சம் கோணுதலை உடைய நெஞ்சம். யான் எனது என்னும் செருக்கு அற்ற நெஞ்சம் கோணாத நெஞ்சம். அப்ப கோணுதலை உடைய நெஞ்சம் இருக்குது இல்லையா, அத நிமிர்த்தணும். எப்படி நிமிர்த்துறது? நெருப்புல காய்ச்சி தட்டுனா நிமிரும். இதை எந்த நெருப்புல காய்ச்சறது அப்படின்னா ஞானம் என்னும் நெருப்புல காய்ச்சும். அப்ப கோணா நெஞ்சம் உடையார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யான் எனது என்னும் செருக்கற்று ஞானத்திலே நிற்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா அருணந்திசவம் சொல்லி இருக்கிறார். யான் எனது என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி தான் செவ்வே நின்றிட அத்தத்துவம் தான் நேரே தனை அளித்து முன் நிற்கும் வினை ஒழித்திட்டு ஓடும். அதுல அருணந்திசவம் கோன் என்பதற்கு யான் எனது என்பதை கோன் என்று சொல்றார். அந்த கோணை ஞானமாகி எரியினாலே வெதுப்ப வேணும். வெதுப்பினா நேரா நிற்கும். அதுதான் செவ்வே நிற்றல். செவ்வே நிற்றல். யான் எனது என்னும் செருக்கு எங்க இருக்கும்? நகரத்துல இருக்கும். அதை ஞானம் என்ன எரியால் வெதுப்புவது எப்படி? வகரத்தினாலே வெதுப்ப வேணும். வகரத்தினாலே வெதுப்பினா அது போயிடும். போயிட்டுதான் போயிட்டு நம்மோடவே இருக்கும். நம்மோடவே இருந்தாலும் கூட அந்த செருக்கை செய்யாது. அப்ப செவ்வே நிற்றல். செவ்வே நிற்றல் என்பது திருவள்ளின் வழியாய் சிவத்தை சார்ந்து நிற்றல். இதுதான் அந்த பாட்டுல சொன்னது. யான் எனது என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி தான் செவ்வே நின்றிட அத்தத்துவம் தான் நேரே தனை அளித்து முன் நிற்கும். அப்ப சிவம் தன்னை கொடுத்து முன் நிற்கிற பொழுது வினைக்கு வேலை இல்லையே, வினை ஒழித்திட்டு ஓடும். இந்த ஞானத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார், ஊன் செய்யா ஞானம். ஊன் செய்யா ஞானம்னா பிறப்பினை தராத ஞானம். இப்ப மேல சொன்ன அந்த சிவஞான சித்தியார் இந்த ஒரு வரியில் அடங்கி போச்சுங்க, இந்த ஒரு வார்த்தையில் அடங்கி போச்சுங்க. கோணா நெஞ்சம் உடையார். கோணா நெஞ்சம் உடையார். இப்போ அந்த முன்னால் அந்த 2 பேர் உலகம் கொண்ட மாலும் மலரோனும் என்ன நெஞ்சம் உடையவங்களா இருந்தாங்க? கோணம் நெஞ்சம் உடையவங்களா இருந்தாங்க. ஏன்? என்னால காண முடியும், நான் காண முடியும். நான் அப்ப அவங்களை யான் எனது என்பது இருந்தது. கோணம் நெஞ்சம் உடையவர்களாகியனால அவன் முன் நிற்கவில்லை. அதை எடுத்துக்காட்டி கோணா நெஞ்சம் உடையவர்களுக்கு குற்றம் இல்லை. குற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வினை இல்லை,
மாயை இல்லை, மலம் இல்லை. குற்றம் என்பது ஆன்மாவுக்கு குற்றமாவது அனாதியே மலத்தோடு கிடந்ததுதான் குற்றம். அந்த குற்றம் போவதற்கு கூட்டப்பட்ட குற்றம் மாயை கண்மங்கள், இவைகள் எல்லாம் இல்லையாய் போகும். கோணா நெஞ்சம் உடையாருக்கு இல்லை குற்றமே. அப்ப கோணா நெஞ்சம் வர வேணும்னா புகழ்ந்தேத்த வேண்டும். புகழ்ந்தேத்தினா எப்படி புகழ்ந்தேத்த வேணும்? பங்கத்தான் உமையம்மை ஒரு பங்கிலே உடையவன், அவனை புகழ்ந்தேத்த வேண்டும். உமையம்மை ஒரு பங்கிலே உடையவனை புகழ்ந்தேத்தல்னா என்ன? சிவ சிவ என்று சொல்லிக் கொண்டு. சிவ என்பது உமையை ஒரு பக்கத்திலே உடைய இறைவனுக்கு அடையாளம். சி என்பது இறைவனுக்கு அடையாளம், வாய் என்பது சக்திக்கு அடையாளம். அப்ப சிவ சிவ என்று சொன்னா குற்றம் வராது. சொல்லுபவர்கள் கோணா நெஞ்சம் உடையவர்கள் என்றார். கோணா நெஞ்சம் உடையார்க்கு இல்லை குற்றமே. அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார் அமன்காதர் கஞ்சி காலை உண்பார்க்கு அறியான். அறியான் யாருக்கு? கஞ்சி காலை உண்பார்க்கு. கஞ்சி காலை உண்பார்க்கு தூங்கி எழுந்த உடனே சாப்பாட்டை தேடிட்டு போவாங்க. கஞ்சி காலை உண்பார். தூங்கி எழுந்த உடனே என்ன செய்ய வேணும்? பரம்பொருளை நினைத்து தியானிக்க வேண்டும். இல்ல, அவன் முகத்தை கூட கழுவ மாட்டானா. அப்படியே பாடி இருக்கிறார். கண் கழுவாமல் கஞ்சி கலையன் தன்னை தேடிக்கொண்டு போனான்னு பாடுறார் அப்பர் சுவாமி. அதனால கஞ்சி காலை உண்பார்க்கு அறியான். அப்புறம் அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார்க்கு அறியான். எப்ப பார்த்தாலும் துன்பத்தையே சொல்லிக் கொண்டிருப்பாங்க, துன்பத்துக்கு அஞ்சி கொண்டிருப்பார்கள். அங்க துன்பமாவது கண்மம். சமணன் எல்லாம் கண்மத்தையே பெருசுபடுத்தி அதையே காட்டி பயமுறுத்திட்டு இருப்பான். நாம கண்மத்தை காட்டி பயமுறுத்துவதில்லை, கண்மத்தை போக்குவதற்கு நாம் வழியை காட்டி இருக்கிறோம். சிவபரம்பொருளை, உமையம்மையோடு கூடிய சிவபரம்பொருளை வழிபடுங்கள், உங்களுடைய வினை நீங்கும், அது நாம் சொல்லுவோம். அவன் அப்படி சொல்ல மாட்டான். கண்மமே பெருசு, கண்மத்தை அனுபவித்துதான் தொலைக்க வேண்டும் அப்படின்னு காட்டி பயமுறுத்திட்டு இருப்பான். அதனால அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார். அல்லல் மொழிந்து, அல்லல் என்பது வினையை, அதற்கு அஞ்சி திரிபவர். அப்புறம் அமன் ஆதர், அறிவிலிகள் ஆதர், அமன் ஆதர் கஞ்சி காலை உண்பார்க்கு அறியான் கலிக்காழி தஞ்சமாய தலைவன் தன்னை நினைவார்கள் துஞ்சலில்லா நல்ல உலகம் பெறுவாரே. துஞ்சலில்லா நல்ல உலகம், நல்ல உலகமாவது ஞானிகள் சென்றடைகிற உலகம் சிவலோகம். அதுக்கு இன்னொரு அடைமொழி துஞ்சல் இல்லா உலகம். துஞ்சல் இல்லா உலகம் என்ன அர்த்தம்? இறப்பில்லாத உலகம். இறப்பு இருந்தா பிறப்பு இருக்கும், பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும். துஞ்சல் இல்லா எனவே, துஞ்சுதல்னா பிறத்தல், இது இறத்தல். இறத்தல் இல்லை எனவே பிறத்தல் இல்லை. அப்ப இறத்தலும் பிறத்தலும் இல்லாத உலகம், துஞ்சல் இல்லா உலகம் பெறுவாரே. ஊழியாய பாடில் ஓங்கும் உயர் செல்வ காழி ஈசன் கடலே பேணும் சம்பந்தன். காழி ஈசன் கடலே பேணும் சம்பந்தன். கடலே பேணும் என்கிற ஏகாரம் பிரிநிலை. பிரிநிலைன்னா என்ன அர்த்தம்? வேற எதையும் வழிபடுவதில்லை, திருவடியைத்தான் வழிபடுவார். கடலே பேணும் சம்பந்தன். இந்த மாதிரி இடங்களை பிடிச்சுக்கிட்டு தான் சுந்தரமூர் சுவாமிகள் திருஞான சமுத்திரம் பாடினார். சுந்தரமூர் சுவாமிகள் திருஞான சமுத்திரம் என்னன்னு பாடினார்? திருத்தொண்ட தொகையில வம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா. அந்த அடியலால் பேணான்னு சொன்னார் இல்ல, அதுதான் இங்க கடலே பேணும். கடலே பேணும் என்பது உடம்பாட்டு முகத்துல சொல்லி இருக்குது, அடியலால் பேணா என்று எதிர்மறை முகத்துல சொல்லி இருக்குது. இவ்வளவு வித்தியாசம். எதிர்மறை முகத்துல சொல்றதுக்கு கொஞ்சம் நீட்ட வேண்டியதா இருந்தது. இவர் என்ன பண்றாரு? சுருக்கமா கடலே பேணும். இந்த பாட்டினுடைய விரிவுதான், கடலே பேணும் என்பதனுடைய விரிவுதான் அடியலால் பேணா என்று சுந்தரமூர் சுவாமிகள் வைத்துக் கொண்டது. இதே போல வருகின்ற இடத்தை அங்கங்க நம்ம பார்த்துக் கொள்ளலாம். கடலே பேணும் சம்பந்தன் தாழும் மனைத்தால் உரத்த தமிழ்கள். தாழும் மனம், தாழும் மனம்னா ரொம்ப தாழ்வுடைய மனம் அப்படி அல்ல, தாழும் மனம். இங்க தாழ்தல் என்பது தங்குதல், அவனுடைய திருவடியிலேயே தங்கிய மனம், திருவடியே பேணுபவர். எனவே அவருடைய மனம் திருவடியிலேயே தங்கியது. திருவடியிலேயே தங்கிய மனத்தினாலே இந்த பதிகத்தை நான் பாடியிருக்கிறேன் அப்படின்னு பாடுறார். அதனால கடலே பேணும் சம்பந்தம் தாழும் மனத்தால் உரைத்த தமிழ்கள். தாழ்தல் என்று சொல்லிட்டு தங்குதல் அர்த்தம் இந்த இடத்துல. மற்ற இடத்துல உயர்வு தாழ்வு என்று வருத, அந்த மாதிரி இல்ல. நான் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஏன் தாழ்ந்த வணக்கம்? கொஞ்சம் உயர்ந்த வணக்கமா தான் போட்டா என்ன பண்ணுது? தாழ்ந்த வணக்கத்தையே தெரிஞ்சுக்கோ. தாழ்வுடையனாய் வணக்கத்தை செலுத்துகிறேன்னு சொல்லலாம்,
தாழ்ந்த வணக்கத்தை செலுத்துகிறேன். தாழ்ந்த என்பது வணக்கத்துக்கு அடைமொழியானா அப்ப உயர்ந்த வணக்கம்னு ஒன்று இருக்குது, தாழ்ந்த வணக்கம்னு ஒன்று இருக்குது. உயர்ந்த வணக்கம் எல்லாம் உங்களுக்கு போட மாட்டேன், தாழ்ந்த வணக்கத்துல இப்படி அர்த்தம். இதுமாதிரி நான் பாட்டுல சில சமயத்துல மேடையில பேசிட்டே இருக்கிறோம். அந்த பேசுறது முன்னால பின்னால போடுற சொற்களுக்கு தொடர்மொழிக்க அடைமொழிக்க அர்த்தம் என்னன்றதே பாத்துக்கிறது இல்ல. அதையும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரு அர்த்தம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு தைரியம். இங்க தாழும் மனம் என்பது தங்கிய மனம். தங்கியனா எங்க? திருவடியிலே தங்கிய மனம். ஏன் திருவடியில் தங்கிட்டு? திருவடியே பேணுபவர்களாக. பேணுதலாவது போற்றுதல் நட்டம். போற்றுதல்னா எப்பவும் தன்னை விட்டு நீங்காமல் வைத்துக் கொள்வது, அதுதான் பேணுதல் அப்படின்னு. சிவத்தை பேணின் தவத்தை கழகு அப்படின்னு சொல்றோம். பேணுதல் என்ற சொல்லுக்கு போற்றுதல் பாதுகாத்தல் நட்டம். போற்றுதல் பாதுகாத்தா நம்ம விட்டு நீங்காம வைத்துக் கொள்வது. அப்ப சிவம் என்பது நம் உள்ளத்தை விட்டு நீங்காம வைத்துக் கொள்வதற்கு சிவத்தை பேணுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கடலே பேணுதல். கடலே பேணுதல் அப்படின்னு சொன்னா அந்த கடல் நெஞ்சத்தை விட்டு நீங்காதபடி வைத்துக் கொள்வது. இவருக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பா அப்படித்தானே இருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு என்ன பேரு? சிவபாத இருதயன் பேர். சிவபாத இருதயன் அர்த்தம் இருதயத்திலே சிவத்தினுடைய திருவடியை நீங்காமல் கொண்டிருந்தவர் அர்த்தம். அப்ப இவர் எப்படி இருப்பாரு? அதுக்கு மேல ஞானமும் உண்டவர் அல்லவா. அப்ப கடலே பேணுவார், கடலிலேயே தங்கிய நெஞ்சம் உடையவராயிருப்பார். இவருடைய நெஞ்சம் கடல்ல இருக்கும், கடல் இவருடைய நெஞ்சத்திலே இருக்கும். இப்படி கலப்பு உடையவராக அவர் இருந்தாராகினாலே அந்த வகையிலே உரைத்த பதிகம் இது. எனவே தாழும் மனத்தால் உரைத்த தமிழ்கள் இவை வல்லார் வாழி நீங்கா வானோர் உலகில் மகிழ்வாரே. வானோர் உலகில் மகிழ்வார், வாழி மகிழ்வார். அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னார், வாழி மகிழ்வார். நீங்கா உலகம். நீங்கா உலகம்னா மற்ற உலகம்னா என்ன? வானோர் உலகம்னா சொர்க்கலோகம் அர்த்தம் பண்ணக்கூடாது. சொர்க்கலோகத்தையும் கூட நீங்குதல் உண்டு. இது திருவடிதான். அதனால நீங்கா உலகம். நீங்கா உலகம்னா மற்ற உலகத்தை, அதாவது ஆன்மா தான் செய்த கர்மத்தின் காரணமாக எந்தெந்த புவனத்துல போய் பிறக்கணுமோ அங்கெல்லாம் போய் பிறக்கும். கொஞ்ச நாள் இருந்துட்டு நீங்கி வரும். திருவடியை அடைந்தா நீங்க வேண்டியதில்லை. எனவே வாழி நீங்கா வானோர் உலகில் மகிழ்வாரே. மகிழ்தல் என்பது சிவானந்தத்தை அனுபவித்து திளைத்திருத்தல். இன்னொரு பதிகம் சொல்லலாமா? நிறுத்திக்கலாம். போதுமா? சரி, அப்ப வாழ்த்து சொல்லிடலாம். ஆண்முகிவழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.